அரண்மனையில் தந்தை மகன் சண்டையும் நடக்கும். அவுரங்கசீப் அப்படி தான் அப்பாவை தூக்கி ஜெயிலில் வச்சார். அது நடக்கும். தைலபுரத்தில் நடக்கலையா? ஆனால் கோபாலபுரம் குடும்பத்தில் இதற்கு முன்பு இருந்த தந்தை மகனுக்கு சண்டை இருந்தது. எந்த தந்தை மகன்? கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருந்தது. இந்த தந்தை மகனுக்கு சண்டை வருவதற்கு வாய்ப்பில்லை. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை உதயநிதி குழந்தை, விவரம் தெரியாது, சின்ன பையன். உதயநிதிக்கு இது சந்தோஷம். என்கிட்ட போய் இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்க, டெய்லி செக்ரட்டரியேட்டுக்கு போக சொல்கிறீங்கன்னு அவருக்கு சந்தோஷம். இப்போது உதயநிதி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் என்றால் முதல்வரால் தமிழகம் முழுக்க சுற்றி பிரச்சாரம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்வரைத்தான் திமுகவோட பிரச்சார முகமாக இருக்க வேண்டும் என்று இந்த வியூக வகுப்பு நிறுவனங்கள் எல்லாம் பரிந்துரைத்திருந்தாலும் உதயநிதியை அனுப்புவதற்கு காரணம் 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு பக்கம் 120 தொகுதியை சுற்றி முடித்து விட்டார் எடப்பாடி. இந்த பக்கம் விஜய் அவர்கள் 13லேருந்து நான் டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் டூர் சொல்ல போகிறேன்ட்டார். டிஎம்கேல எங்கே? நீங்கள் 4 வியூக வகுப்பு நிறுவனம் வச்சுருக்கீங்க, பிரமாதமாக பண்ணுறீங்க, சந்தேகம் இல்லை. அதுக்கு கவுண்டர் என்ன? நான் ஒரு வாக்காளனா பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, என்னப்பா அவங்க 2 பேரும் வேகம் பண்ணுறாங்க, இவங்க ஆமை மாதிரி படுத்து தூங்கினுக்கிறாங்க, முயல் மாதிரி படுத்து தூங்கினுக்கிறாங்க, ரேஸில் ஜெயிச்சிருவோன்ட்டு திமுற கவுண்டர் பண்ணணும்ல. யார் பண்ணுறது? அதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு போகிறப்பா. தேர்தல் வருதோ இல்லையா, 2 மாதம் ஆகல எடப்பாடி பிரச்சாரத்தை தொடங்கி.